பழுதான கார் விற்பனை புகாரில் நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்து சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயன்ற கார் ஓட்டுநரால் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தற்கொலை பண்ணிக்கிற விடுங்க ஏன் நீங்க சாக விட மாட்டீங்க, வாழ விட மாட்டீங்க, எங்களே சாக கூட விட மாட்டீங்களா? ஏன் நாங்க சாகிறது கூட நாங்க யாரையும் பர்மிஷன் எடுப்போமா? எங்களை வாழதான் விட மாட்டீங்க, சாக கூட விட மாட்டீங்களா? எவ்வளவு நாள் நாங்க போராட முடியும்? ஒரே ஒரு கேஸ்க்காக ஏன் சார் எங்களை அடிக்கிறீங்க? தண்ணி ஊத்தாதீங்க சார், தண்ணி ஊத்தாதீங்க. பர்மிஷன் எங்களை பார்க்கணும், எங்களை ஏதாவது பண்ண விடுங்க, இல்லை சாக விடுங்க. ஐயா நீங்க வெளியே சட்டையை விடுங்க. பசங்களை அனுப்பிச்சு விடுங்க. பழுதான கார் விற்பனை புகாரில் நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்து சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயன்ற கார் ஓட்டுநரால் அங்கு பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, விவரங்கள். வணக்கம். ஏற்கனவே பயன்படுத்திய காரை வாங்கி பிரச்சனை ஏற்பட்டதால் காவல் ஆணையர் அலுவலகத்திலும் கொளத்தூர் காவல் நிலையத்திலும் பல முறை புகார் அளித்தும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட நபர் காவல் ஆணையர் அலுவலகம் வெளியே தீக்குளிக்க முயற்சி செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த ரகுபதி என்பவர் சென்னை துறைமுக பகுதியில் கடந்த 15 ஆண்டு காலமாக கார் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இவர் கொளத்தூரில் கடந்த 6 மாதத்துக்கு முன்பு கார் 7 கன்சல்டிங் என்கிற நிறுவனத்தின் மூலமாக ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் ஒன்றை வாங்கியிருக்கிறார். அந்த கார் 6 லட்சம் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த காரானது 1 லட்சம் கிலோமீட்டர் மட்டும் ஓடப்பட்டதாக அந்த ஸ்பீடோமீட்டரில் இருந்திருக்கிறது. இதில் 2 லட்சம் ரூபாய் ரொக்கமாகவும் மீதமுள்ள 4 லட்சம் ரூபாய் இஎம்ஐ மூலமாக செலுத்தி வந்திருக்கிறார். இந்த நிலையில் அவர் வெளியூர் சென்ற பொழுது அந்த இடத்தில் கார் பழுதாகி இருக்கிறது. அப்பொழுது அந்த இடத்தில் பரிசோதனை செய்த அந்த கார் நிறுவனர்கள் இந்த கார் 3 லட்சம் கிலோமீட்டர் வரை ஓடியிருப்பதாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக ஏற்கனவே அவர் வாங்கிய நிறுவனத்துடன் தொடர்பு கொண்ட பொழுது அவர்கள் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, தங்களால் முடிந்ததை பார்த்துக் கொள்ளுங்கள் என பதில் அளித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக கொளத்தூர் காவல் நிலையத்திலும் காவல் ஆணையர் அலுவலகத்திலும் பல முறை புகார் அளித்திருக்கிறார்கள். இதுவரை எந்த விதமான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் அந்த நபர் இன்று மதியம் காவல் ஆணையர் அலுவலகம் வெளியே பெட்ரோலை எடுத்து வந்து தீக்குளிக்க முயற்சி செய்திருக்கிறார். உடனடியாக போலீசார் அவரை மீட்டு வேப்பேரி காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முரளி.